Hi guys, வணக்கம் and welcome to my channel. This is Master Asking. So நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் வச்சுக்கோங்க. என்ன மேட்டர் பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு கங்குவா அப்படிங்கிற ஒரு படத்தோட ட்ரெய்லர் வந்துச்சு. யாருக்காவது தெரியுமா? தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இஸ் சூர்யாஸ் பிக்கஸ்ட் ஃபிலிம் அண்ட் சிறுத்தை சிவா அவரோட இயக்கத்தில் ஸ்டுடியோ கிரீன் இதில் வந்துட்டு கண்டிப்பாக அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் வந்துட்டு இந்த படம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஃபைனல் ஷெட்யூல்ஸ் எல்லாம் போயிட்டு இப்போ அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்துருக்கு. ஸோ அந்த ட்ரெய்லர் பற்றி நம்மளோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் நம்மளோட நமக்கு பேசுகிற அந்த சில விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன் அப்படின்னா வந்துட்டு ப்ளீஸ் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடு. பே எல்லாம் பண்ண வேணாம், ஜஸ்ட் சப்ஸ்கிரைப். அப்போ வந்துட்டு என்ன பிடிக்கும் ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஓகே நல்லா இருக்குப்பா அப்படின்னு லைக் பண்ணிட்டு போயிடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோ வராது. அதனால் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிடு, வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா தண்ணி ப்ளஸ் நெருப்பு இந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க. லியோ படத்தில் காமிச்ச மாதிரி, ஆர்ஆர் படத்தில் காமிச்ச மாதிரி, கங்குவா படத்தில் காமிக்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன மேட்டர் அப்படின்னா நெருப்பும் நீர்லையும் வந்துட்டு இரண்டுமே பேலன்ஸ் ஆகி ரெண்டுமே கலந்து அடிப்பாங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஸோ ஆர்ஆர் படத்தில் மட்டும்தான் வந்துட்டு அதை மாற்றி காமிச்சிருப்பாங்க. நெருப்புனா இவர், நீர்னா இவர் அப்படின்ட்டு. ஆனா அதே கணக்குல வந்துட்டு லியோ படத்துல அது ரெண்டையும் ஒன்று காமிச்சிருப்பாங்க. ஏன்னா பகல்ல இந்த நீர் ஒரு மாதிரி நீரா இருப்பாரு, நெருப்பு நைட்ல வந்துட்டு நெருப்பு. ஸோ அதே மாதிரி இங்க வந்துட்டு கலந்து காமிச்சிருக்காங்க. லியோ படத்தை மாதிரி கலந்து ஒரு அந்த ஷேட்ஸ் ஸ்கிரீன் பிளே வந்து காமிச்சிருக்காங்க. Rest in peace. ஏன்னா நெருப்புலையும் இருக்காரு, நீர்லையும் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அந்த ட்ரெய்லர் பாதிலே போகும்போது தண்ணிக்குள்ள இருந்து முதலை தூக்கி எறிகிறதும், கடல்ல இருந்து ஃபைட்ஸ் வரதும், அண்ட் வெள்ளையர்கள் வந்துட்டு ஃபைட்டுக்கு வரதும், ஸோ இது மாதிரி நிறைய சீன்ஸ் எல்லாம் நீங்க பார்க்க முடியும். நீங்க இதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இடத்துல ஒரு ட்ரைபல்ஸ் கூட்டம். ஸோ அந்த ட்ரைபல் கூட்டம் வந்துட்டு இரண்டு பிரிவினையா இருக்காங்க. இரண்டு பிரிவினையா இருக்கும்போது ஒரு டயலாக் வந்துட்டு நான் எல்லாத்தையும் திருப்பி ஒரு லைனா போகும் இல்லை, ஏன்னா ட்ரெய்லரே கட் பண்ணி காமிக்கிறாங்க. அப்ப நம்ம ஒரு கோர்வையா போவோம். என்ன அப்படின்னா வந்துட்டு ரெண்டு பிரிவினையா இருக்கும்போது அந்த ஒரு கையை கட் பண்ணிட்டு நீயும் நானும் வேறா அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பாயிண்ட் நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த வில்லனா இருக்கிறவரும் இவரும் வந்துட்டு ஒரு வகையில ஒரு சொந்தமா இருக்கலாம், அண்ணன் தம்பி பகையா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சு அண்ட் அப்படியே கட் பண்ணா நீங்க இந்த இதை பார்க்கும்போது இட் லைக் வந்துட்டு அந்த கங்குவா அப்படிங்கிற ஒரு ஷேடை காமிச்சிட்டு நிறைய பேரை கொல்றாங்க. கங்குவா கொல்லல, கங்குவாக்கு பக்கத்துல இருக்கிற பெர்சன்ஸ் கொல்ல வாய்ப்பு இருக்கு. கங்குவா வரணும், திரும்ப வரணும், கங்குவா எங்களை வந்துட்டு காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரைபல் கூட்டமே காத்துக்கிட்டு இருக்குது. அதுல நீங்க பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அவர் வர்றதுக்காக நிறைய வெயிட்டிங். ஆனா அவன் வரணும், 10 வினாடி என்றதுக்குள்ள அவன் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஆர்டர் போடுறாங்க. அவன் வர்றதுக்கு முன்னாடி எல்லாரையும் போட்டு குழந்துருவாரு. இதுக்கு இடையில வந்துட்டு இந்த வெள்ளையர்கள் இந்த இடத்த ஒரு மேப்ல காமிப்பாங்க, ஒரு மையப்படுத்தி காமிக்கிறாங்க இந்த இடம் அப்படின்னு. ஸோ ட்ரைபல் இருக்கிற இடம், அந்த ட்ரைபல் இருக்கிற இடத்துல வந்துட்டு ஏதோ பண்ண போறாங்களா, என்ன செய்ய போறாங்கன்னு ஒன்றும் புரியல. ஆனா அங்க வந்துட்டு தான் பிரச்சனை ஆரம்பிதான் இருக்கும்னு தோணுது. ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கூட்டம் இருக்குல்ல, ஒரு நீர்நிலை கூட்டம், ஒரு நெருப்பு நிலை கூட்டம். ஸோ அந்த கூட்டம் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் ரெண்டுமே கலந்த கூட்டம் தான். பிரச்சனை இருக்கும்போது இவங்க அப்படியே அடிச்சுட்டு செத்துட்டு இருக்கும்போது இவங்க கட் பண்ணா இந்த ட்ரைபல் கூட்டத்தை எல்லாம் தூக்கி கொண்டு போய் கப்பல்ல வச்சு அவங்கள கையை காலையெல்லாம் கட் பண்ணி கடல்ல போடுறாங்க. அந்த ஒவ்வொரு சிஜி ஒர்க்கெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே தாங்க. நம்ம வந்துட்டு இல்ல இது வேற, இது நல்லா இல்ல, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது நம்ம தகுதியே கிடையாது. ஏன் அப்படின்னா வந்துட்டு தமிழ் இண்டஸ்ட்ரி இந்த அளவுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னா நீங்க அதை பாராட்டணும். குறை சொல்றது வந்துட்டு பிரதர் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம், அவ்வளவுதான் முடிச்சிடணும். இது நொட்டை, அது நொட்டை, இது லொழுக்கு, அது பழுக்கு இதுன்னு சொல்ல விட்டுருக்காங்க. ஓகே, ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு இந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிறதே வந்துட்டு நம்ப முடியல. ஆனா இதை விட பெட்டரா இன்னும் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஆஸ் எ தமிழ்
சினிமா ஃபேனா நான் நம்புறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. வெறும் ஹேட்டு தான் இருக்கு. இவனை திட்டுறான், சண்டை போட்டு சாவுறாங்க. ஒரு 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 ஒற்றுமையே இல்லை. சரி, இந்த ஒரு விஷயம் என்னன்னா, கழுகு, முதலை, ஒரு பாம்பு, அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்க கட் பண்ணி பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த விரல்கள் எல்லாம் கட் பண்ணி தண்ணிக்குள்ள அந்த கடலுக்குள்ள போறது, இந்த கடல் கப்பல்ல இருந்து வர சீற்றம், அப்படியே வந்துட்டு ஒரு ஜாக் ஸ்பேரோ மூவியை பார்த்த மாதிரி ஒரு சின்ன ஃபீல் வேற வருது இந்த படத்தை ட்ரெய்லரை பார்க்கும்போது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, ஒரு குதிரையில கிளைமேக்ஸ் வந்து இந்த ட்ரெய்லரோட லாஸ்ட் வந்துட்டு ஒருத்தர் வருவாரு, அவர் யாரு அப்படி மாதிரி ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் மைனஸா இருக்கு. யாராவது நோட் பண்ணீங்களா? ட்ரெய்லர்ல காமிக்கவே இல்லை. நோட் பண்ணீங்களா? நோட் பண்ணிக்கல. உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் தரேன், அதுக்குள்ள நானே சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா வந்துட்டு, ஒரு ரியல் லைஃப், இப்போ நம்மள மாதிரி ஒரு லைஃப்ல வந்துட்டு ஒரு சூர்யா இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ட்ரைபல் கூட்டத்தில் ஒரு சூர்யா இருக்காரு. ட்ரைபல் கூட்டம் வந்துட்டு பாஸ்ட் ஸ்டோரியா இல்ல இந்த இப்படி இருக்காங்க நார்மல் நம்மள மாதிரி, ஸோ அவர் வந்துட்டு பாஸ்ட் ஸ்டோரியா, ரியல் லைஃப் ஸ்டோரி இது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அண்ட் வந்துட்டு பாஸ்ட் ஸ்டோரியா இருக்கிற அந்த ஸ்டோரியில உள்ள வர அந்த சூர்யாவை இன்னும் காமிக்கல. ட்ரைலர்ல ஒரு சின்ன பிசர் காமிக்கல. ஃபுல்லாவே ட்ரைபல் கூட்டம், ட்ரைபல்ல பிரச்சனை, ட்ரைபல்ல இருக்கிற அந்த விஷயங்கள். அண்ட் அப்படி கட் பண்ணா கப்பல்ல இருந்து வரானுங்க, ஸோ அவங்களையும் போட்டு தாக்குறானுங்க. அண்ட் அவங்கள்ட்ட இருந்து வர பிரச்சனை. அண்ட் அப்படியே கட் பண்ணா வந்துட்டு வெள்ளையர்கள் வந்துட்டு நிறைய பிரச்சனை பண்றாங்க. ஸோ இந்த நம்ம சொந்தங்கள் நிறைய பிரச்சனை நடக்குது, அதுக்கு கங்குவா வரணும். அதுக்குள்ள இப்படியே வந்துட்டு பார்த்தா இங்க ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், இதுக்கு நம்ம வரணும். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையை வந்துட்டு அவர் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்காரு. யாரு? நம்ம கங்குவா. அதே சேம் டைம்ல வந்துட்டு ஒரு சீன் காமிப்பாங்க, அப்படியே ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சுக்கிட்டு, நம்ம அந்த டெட்பூல் விஸ் உள்வரையில வந்துட்டு கரண்ட் ஷாக் அடிக்கிற ட்ரெஸ் எல்லாம் அப்படியே பறந்து போகுது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு நம்ம சூர்யாவோட ட்ரெஸ் அப்படியே கிழிச்சு எடுத்துட்டு அப்படியே காமிக்கிற சீன் வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு. அதை நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்க. ப்ரோ நான் பார்த்தேன் ப்ரோ, நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்க. நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கல யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்ட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, இந்த காடுல வந்துட்டு பல மர்மங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க. இந்த காட்டுல பல மர்மங்கள் இருக்கு, இந்த காடே வந்துட்டு ஒரு பயங்கரமான காடு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம கூட இப்போ நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க நம்ப மாட்டீங்க. என்னோட சின்ன வயசுல வந்துட்டு நான் ஒரு 9th or 8th படிச்சுட்டு இருந்தேன். லைவ்ல சொல்லியிருந்தேன். 8th படிக்கும் வந்துட்டு எங்க பாட்டி கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது, என்ன பாட்டி நம்ம இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம அங்க எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கேஸ்ட்லாம் இருக்கா பாட்டி அப்படிங்கிறேன். நம்ம ஊர்ல இருந்துச்சு, இப்போ இல்லை ஓகேயா அப்படின்னாங்க. ஐயையோ அப்படின்னா, ஏன்னா அந்த கேஸ்ட் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புறப்படுது. இப்ப கூட நிறைய கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு, அதனால சொல்றேன். அப்ப நான் நினைச்சேன் என் ஊர்ல இல்ல, மீன்ஸ் வந்துட்டு கொஞ்சமா இல்லைன்னு நினைச்சேன். பட் ஆனா என் ஊர்ல முக்காவாசி அதிகமா இருந்திருக்கு. அதனால வந்து எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதே மாதிரி இருந்துட்டு இந்த காடுல பல மர்மங்கள் மறந்துருக்குன்னு சொல்லும் போது அடங்கையால அப்படி மாதிரி நமக்கே தோணுது. ஸோ இந்த படம் வந்துட்டு 10/10/2024 10ஆம் மாசம் வந்துட்டு டெலிவரி ஆக போற மாதிரி இருந்துட்டு 10ஆம் மாசம் இந்த படத்தை ரிலீஸ் ஆக போகுதுங்க. ஸோ அவங்க கஷ்டப்பட்டு எடுத்து ஒரு குழந்தைய நம்ம கிட்ட தர போறாங்க. அந்த அளவுக்கு நான் இந்த படத்துக்கு சொம்பு தூக்குறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த படம் அவ்வளோ நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய மேடல் சொன்னாரு, வாய்ஸ் வந்து டல்லா இருக்கு அப்படின்னு வந்துட்டு கோச்சுக்காதீங்க, வாய்ஸ் வந்துட்டு நான் இப்போ அந்த கங்குவா வாய்ஸ் டப்பிங்ல இருக்கேன், கோச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஸோ அதே மாதிரி இந்த வாய்ஸுக்காக நம்ம இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற சொல்றேன். என் குருதிகள், என் கால்கள், என் வெட்டி அப்படி மாதிரி. ஸோ சில சீன்ஸ்லாம் வந்து நமக்கே வந்துட்டு இந்த ஒரு சில படத்தை எல்லாம் பார்த்தா நம்மளுக்கு தோணும் இல்லை, நம்ம தான்டா ராயன் படம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கே அப்படி தோணுச்சு, ராயன். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த இதை பார்க்கும்போது வந்துட்டு இட்ஸ் லைக் அப்படின்னு தோணுது. ஸோ இந்த படம் பார்த்துட்டு நம்ம சீட் எட்ஜில் வந்துட்டு உட்காந்துட்டு இருந்து வர்ற மாதிரி இந்த படம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் எனக்கு வந்துட்டு நான் சில விஷயம் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி அப்படின்ட்டு. ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கங்குவா படத்தோட அந்த மியூசிக்கில் டிஎஸ்பி பிரிச்சு மேலே நினைக்கிறேன். ஸோ அந்த கங்குவா படத்தோட ஃபர்ஸ்ட் சாங் வந்துட்டு வரும்போது அதை வந்து ஏதோ ட்ரோல் பண்ணிட்டு இருந்தானுங்க, 3 காளியம்மா காளியம்மா அந்த காளியம்மா அப்படின்ட்டு. ஸோ சாமி பாட்டை போட்டு கலாய்ச்சானுங்க. நல்லா இருக்குன்னு சொல்றத விட கலாய்ச்சானுங்க. சாமி பாட்டு இட் மீன்ஸ் அவங்களே வந்துட்டு அவங்க இதை கலாய்க்கிறாங்க. ஓரளவுக்கு தான் கலாய்க்கலாம். ஆனா அவங்க வந்துட்டு அவங்களோட இனத்தை இட் மீன்ஸ் வந்துட்டு சாமியை வந்துட்டு குறை சொல்லக்கூடாது, அவங்கள வந்துட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களே வந்துட்டு இப்போ அதே பாட்டை வச்சு அவங்கள கலாய்க்கிறாங்க. யார?
அவங்கள அது யாரு அப்படிங்கிறது நான் சொல்லலப்பா, எனக்கு தெரியாதுப்பா. நான் சொல்றது வந்துட்டு எது அப்படிங்கிறது என்கிட்ட யாராவது கேட்டாங்க அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வந்துட்டு ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். ஓகே சரி ஓகே. அண்ட் வந்துட்டு இந்த விஷயம் அந்த சாங்ஸ்லாம் வந்துட்டு தலைவா தலைவா அப்படின்னு ஒரு சாங் அந்த இதுல வந்து பேக்ரவுண்ட்ல ஓடுது. தலைவா அப்படியே நடந்து வர்றான், அப்படியே ஒரு மாதிரி அலைஞ்சு உழைஞ்சு வர்றான். அது பா என்ன சீனியா அது பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் அப்படியே கட் பண்ணா வந்துட்டு இந்த முதலையர் கொல்ற சீன் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த அது வந்துட்டு இந்த ட்ரைப்ல கொல்ல போற சீனா இருக்கலாம், இல்லை இன்ட்ரோடக்ஷன் சீனா இருக்கும் வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ஒரு கிளாரிஃபை வரும். அண்ட் ஒரு விஷயம் நோட் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு யாரும் நினைச்சீங்க இந்த படம் என்னடா இது ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கு அப்படின்ட்டு ட்ரெய்லர் பார்க்கும்போது நோட் பண்ணலையா? அண்ட் கங்குவா படத்துக்கு யாரெல்லாம் வெயிட்டிங் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஃபோன் சொல்லுங்க. நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்க கமெண்ட்ஸுக்காக. கண்டிப்பாக உங்க கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்றேன். ஓகே. அண்ட் திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கன். ஸோ நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நீங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெஷ் பீஸா இருந்தா வந்துட்டு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடு. வீடியோ மட்டும் இல்லை, லைவ் இருக்கு, ஃபன் பண்ணலாம். நைட் 9 o'clock வாங்க. வெல்கம். பாய். டாடா.